கொடுத்துட்டாங்கன்னா x is equal to a square plus 3a minus 4 by கொடுத்துட்டு 3a square minus 3 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி y is equal to a square plus 2a minus 8 கொடுத்துட்டு by கொடுத்துட்டு 2a square minus 2a minus 4 கொடுத்துட்டு x square into y power negative 2 கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எடுத்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போறதுக்குள்ள 10 வருஷம் முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. நமக்கு வந்து கொடுத்துருக்க ஃபேக்டர்ஸ் மேலே கீழே கேன்சல் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம எழுதிக்கிட்டு ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க இப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், உங்களால முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த சம் போடுவோம். எக்ஸுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து a square plus 3a minus 4 ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்ம இது வந்து சம்மா, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட், இது வந்து சம் ஆஃப் ரூட். அதாவது -4 இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. -4 மேலே போட்டுக்கிட்டு 3 வந்து கீழே போட்டுருங்க. இப்போ என்னன்னா ரெண்டு நம்பர், இங்கே ஒரு நம்பர் எழுதுவீங்க, இங்கே ஒரு நம்பர் எழுதுவீங்க. அது ரெண்டு நம்பர் வந்து -4 மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், ஆட் பண்ணால் +3 வரணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனா நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணுறதுனா உங்களுக்கு டைம் ஆகும், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கே நம்ம போடுவோம். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன வருதுன்னா இப்போ 3 வந்துருச்சு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -4. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அது என்னடா நம்பர்னா 4 -1. 4 போட்டு -1 போட்டிங்கன்னா 4 போட்டு -1 போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ண என்ன வருது, -4 வருது. ஆட் பண்ணால் 3 வருது. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து இது முடிச்ச உடனே கீழே வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். என்ன நம்மளால் டிவைட் பண்ணணும், 1 டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து 1a ஸ்கொயர் இருக்குல்ல, இதே 2a ஸ்கொயர் இருந்தால் 2 டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும், 4/1 வந்து 4. இப்போ x is equal to என்ன எழுதணும்னா நம்ம மேலே இருக்கிறத மட்டும் எழுதிப்போம். 1a ஸ்கொயர் எப்படி எழுதுறாங்க சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து a + 4 வரும். அப்போ a + 4 into a - 1. ஸோ இதான் ஃபேக்டரைசேஷன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் எடுத்து மேலே எழுதிக்கிட்டு சம் எடுத்து கீழே எழுதிக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா எந்த ரெண்டு நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணால் 4 -4 வருது, ஆட் பண்ணால் 3 வருது, அது வந்து 4 -1 கிடச்சிது. அப்புறமா இந்த a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தானே, அதான் டிவைட் பண்ணி a + 4 into a - 1 போட்டாச்சு. இப்போ கீழே வந்து இங்கே பார்த்தாலே தெரியுது 3 இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 3 வந்து காமனாக எடுத்து a ஸ்கொயர் - 1 போட்டுக்கலாம். இங்கே 3 காமனாக இருக்குது, இங்கே 3 காமனாக இருக்குது. மொத்தமாக எடுத்துட்டு இந்த 3 வெளியே தூக்கிடுவோம். அப்போ 3 into a ஸ்கொயர் - 1. இது எங்கேயோ பார்த்துருக்கோமே, a ஸ்கொயர் - 1 இப்படி எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் எங்கேயோ பார்த்துருப்பீங்களே, a ஸ்கொயர் - 1 ஸ்கொயர் a ஸ்கொயர் - b ஸ்கொயர் = a + b into a - b படிச்சிருக்கீங்களா? இப்போ இதை வந்து பிரிச்சு எழுத போகிறோம். இந்த a + 4 a - 1 வந்து இந்த பக்கம் எழுதிக்கலாம். a + 4 a - 1 கீழே பெருசா போட்டு 3 into a + b into a - b. இங்கே a வரல, அதனால a + b என்னது இங்கே 1. ஏன் 1 ஸ்கொயர் எழுதினா 1 ஸ்கொயர் = 1, ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ b என்னது a - b, a மாறல, -b போட்டு -1 போட்டுரும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்போ x is equal to இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ என்னடா பண்ணுறது, இதை என்ன நான் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஒரே மாதிரி ஃபேக்டர் தான், கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு மேலே கீழே என்ன காமனாக தெரியுது, இங்கே ஒரு a - 1 இருக்குது, இங்கே ஒரு a - 1 இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, எக்ஸோட வேல்யூ ஈஸியாக இருக்கா. எக்ஸோட வேல்யூ வந்து a + 4 / 3 into a + 1. ஸோ எக்ஸோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் குறைச்சாச்சு. அதே மாதிரி வையோட வேல்யூ குறைச்சிருவோம். ஏன்னா y தான் வந்து எக்ஸோட பார்க்க பெருசாக இருக்குது பயங்கரமாக. அப்போ y வந்து இந்த பக்கம் வந்துக்கலாம். y is equal to a square plus 2a minus 8 all over 2a square minus 2a minus 4. இதுக்கு என்னடா பண்றதுன்னா இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி சம் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணோம்ல, இதே மாதிரி போட்டுக்கலாம். அதர்வைஸ் நீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இங்க சிம்பிளாவே போடுவோம். ஃபர்ஸ்ட் இதை போட்டுருவோம். மேலே என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்து எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 8, கீழே என்ன எழுதணும், சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2. இப்போ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா -8 வரணும், ஆட் பண்ணா 2 வரணும். எவ்வளோ நம்பர் அது அப்படின்னா 4 - 2. இதுதான் நம்பர். மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into -5 என்னது -8. ஆட் பண்ணி பாருங்க, ஆட் பண்ணா சப்ட்ராக்ட் இருக்கு, அதனால 4 - 2 வரும். அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 2. இதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து டிவைட் பண்ணுவோம். a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அப்போ அதான் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா, அது y போட்டுக்கலாம். y is equal to நமக்கு ரெண்டு நம்பர் கிடைச்சது இல்லை. அப்போ என்ன வரும், a + 4 into a - 2. இந்த சம்மில் போட்ட மாதிரியே தான் அந்த சம்மம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா a + 4 into a - 2.
இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை போட்டு அதோட ரூட்ஸ் எடுத்து சைனை மாற்றி இந்த மாதிரி எழுதணும். ரூட்ஸ் போட்டால் -4, 2 வரும். சைனை மாற்றி எழுதுறீங்கன்னா a+4 × a-2. இது சிம்பிளாக புரியறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அடுத்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. y போட்டு மேலே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டாச்சு. அடுத்து வந்து கீழே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணி போடணும். கீழே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணும்போது வந்து 2a² - 2a - 4 இங்கே என்னன்னா 2 வந்துருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை மட்டும் என்ன பண்ணணும்னா 2 இந்த நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே 1 இருக்கிறதால வந்து நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து 2 இருக்கிறதால நம்ம 2 பெருக்கி தான் போடணும். அப்போ இங்கே மேலே -8 வரும். கீழே சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து அதில் அப்படியே போட்டுக்கணும். -2 வரும். இப்போ 2 நம்பர் கூட்டினா வந்து -2 வரணும், பெருக்குனா வந்து -8 வரணும். என்னன்னா நம்பர் இது ஒன்றுமே புரியல. ஆன்சர் வந்து -4, +2 பெருக்கி பாருங்க -8 வருது. ஆட் பண்ணி பாருங்க -2 வரும். இந்த மாதிரி போட்டு முடிச்சோன்னா என்ன சொல்லியிருக்கேன், a² கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதால் டிவைட் பண்ணணும். அப்போ a² கோஎஃபிஷியன்ட் என்னது 2. இப்போ இதால் 2 டிவைட் பண்ணணும், இதால் 2 வரும். இப்போ நீங்கள் 2 டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன வரும், -2 இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும். அப்போ இங்கே வந்து -2 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 1 இருக்கும். அப்போ இங்கே எழுதிக்கலாம் a - 2 × a+1 எழுதிக்கலாம். a - 2 × a+1 a - 2 × a+1 இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம 2 டிவைட் பண்ணிருக்கோம்ல, என்ன நம்பர் நீங்கள் டிவைட் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. 2 × a - 2 × a+1 இந்த மாதிரி எழுதிக்கிட்டாதான் வந்து நம்ம ஆன்சர் வந்து மாறாது. இதே நீங்கள் வந்து x 0க்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த 2 வந்து காண போயிடும். ஆனால் வந்து இங்கே வந்து காண போகாது. நீங்கள் குவாட்ராட்டிக் ஃபார்முலா போட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். போட்டு முடிச்சோடனே நம்ம என்ன இந்த சம் இதை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரை எடுத்து a² கோஎஃபிஷியன்ட் எடுத்து -4 மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிக்கிட்டோம். அப்புறம் சம் ஆஃப் ரூட்ஸ் எடுத்து கீழே எழுதிக்கிட்டோம். நம்ம அதை 2 நம்பர் கண்டுபிடிச்சோம். -4 வந்துச்சு, -4 வந்துச்சு, -2 வந்துச்சு. அதை 2 டிவைட் பண்ணிக்கிட்டோம். டிவைட் பண்ணிட்டு இங்கே எழுதிட்டு என்ன நம்மளால் டிவைட் பண்ணுமோ அதை எடுத்து இங்கே பக்கத்தில் போட்டுக்கிட்டோம். அப்போ ஆன்சர் என்னன்னா 2 × a - 2 × a - 1 ஆன்சராக வரும். வேணா மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ y கண்டுபிடிச்சாச்சு. இதில் தான் கேன்சல் ஆகுதா? கேன்சல் ஆகுது. இந்த a - 2 கேன்சல் ஆகுது, இங்கே a - 2 கேன்சல் ஆகுது. அப்போ எழுதிக்கலாம் y = a+4 all/2a 2 × a+1. இப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சுன்னா a+4 கண்டுபிடிச்சாச்சு. 2 பக்கம் என்ன கிடச்சிருக்கு நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. 2 × a+1 × 2 × a+1 கிடச்சிருச்சு. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா x² × y power -2 கேட்டுருக்காங்க. இங்கே வந்து x என்ன பண்ணணும்னா x இதில் தூக்கி போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு. நம்ம x² × y - 2 இது போட்டால் தான் நமக்கு ஆன்சர் வரணும் இல்லை. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதை போட்டால் கூட நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால தான் நான் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் மாற்றி எழுத வேண்டியது இருக்கு, ஈஸியாக புரியுதுக்காங்க. ஏன்னா -2 வந்துருக்குல்ல, a+b ஹோல்² ஃபார்முலா தெரியும். அதனால a+b ஹோல் -2 அப்படின்னா x² × y - 2 தான் நம்ம கேட்டுருக்காங்க. நம்ம கொஸ்டின் எதாவது கேட்டுருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா x × y ஸ்கொயர் வெளியே எடுத்துருவோம். இங்கே என்ன இருக்கும் 1 இருக்கும். ஏன்னா வந்து 2 மல்டிப்ளை பண்ணாதான் பவர் ரூல் இருக்கா, a பவர் m n × b பவர் m n is equal to a × b பவர் m n. இந்த ரூல்ஸ் தான் நம்ம போட்டோம். ஆனால் m இங்கே வேற, n வந்து வேற. m வந்து இங்கே வேற, இங்கே வேற. அதனால n வந்து 2, அது என்ன வெளியே போட்டாச்சு. இங்கே 1 வரும், இங்கே -1 வரும். ஏன்னா இங்கே -2 இருக்கிறதால -1 வரும், இங்கே +2 இருக்கிறதால +1 வரும். அப்போ இதை கண்டுபிடிச்சா போதும். இங்கே இன்னொரு சேஞ்ச் பண்ணணும். இந்த x இருக்குல்ல, x அப்படி போட்டுக்கலாம். x பவர் 1 வந்து x ஈக்குவல் தான். y பவர் -1 என்னடா பண்ணணும்னா y பவர் -1னா 1 போட்டுக்கிட்டு கீழே வந்து அந்த நம்பரை போடணும். y பவர் -2னா 1 பவர் y², y பவர் -3 1/y பவர் கியூப்டு. அப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்கொயர் வந்து மாற்றமே இல்லை, இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம x² × y பவர் -2 போட்டுக்கிட்டோமா, இந்த மாதிரி மாற்றிட்டோம். x × 1/y the whole square போட்டாச்சு. இப்போ பார்க்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா நமக்கு இன்னொரு சேஞ்ச் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்குள்ள இருக்கிறது x × 1/y வந்து கண்டுபிடிச்சிருவோம். x என்னது இங்கே x is equal to 2a a+4 / 3a + 3 × a+1. அப்போ நம்ம எழுதிக்கலாம் a+4 / 3 × a+1. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா y 1/y கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் 1/y போட்டு 1 எழுதிட்டு மொத்தமாக இது எடுத்து எழுதணும். ஆனால் ஒரு சிம்பிள் புரிஞ்சுக்கிற வழி இருக்கு. yனா என்னது, yனா சாதாரண 1/1னா yயோட ரெசிப்ரோக்கல், அதாவது அது அப்படியே தலையாக போட்டிருக்காங்க.
ஏன்னா y by 1 தான் 1 by y ரெசிப்ரோக்கலா போட்டுருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், y யோட வேல்யூ தான் இருக்குல்ல a plus 4 into 2a plus 1ன்னு, அது ரெசிப்ரோக்கலா போட்டா என்ன ஆகும், இது மேல போயிடும், இது என்ன ஆயிடும் கீழே வந்துடும். ஏன்னா இங்க 1 by y கொடுத்துட்டாங்கல்ல, y பவர் -1 ஆல தான் ரெசிப்ரோக்கல் ஆச்சு. மற்றபடி x எதுவுமே ஆகல, ஏன்னா x பவர் பாசிட்டிவ்ல தான் இருக்கு, அது அப்படியே போட்டுக்கலாம். y க்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி மாறுச்சுன்னா ரெசிப்ரோக்கலால, ரெசிப்ரோக்கல் வந்து மாத்தி அப்படியே போட்டுக்கலாம். அப்ப 2a plus 1 மேல போயிடும், a plus 4 கீழே வந்துடும். அப்ப இன்டு போட்டுக்கிட்டு 2 into a plus 1 மேல போயிருமா, a plus 4 கீழே வந்துடும். இப்ப பாருங்க சம் எவ்வளவு ஈஸியா போயிட்டு இருக்குன்னு. இந்த a plus 4 கேன்சல் ஆயிடும், இந்த a plus 4 கேன்சல் ஆயிடும், இந்த a plus 1 கேன்சல் ஆயிடும், இந்த a plus 1 கேன்சல் ஆயிடும். பாக்கி என்ன இருக்கு, 2/3 தான் இருக்கு. 2/3 the whole square எழுதிக்கிறோம். 2/3 the whole square எழுதுறோம்னே நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2 square by 3 square எழுதிக்கலாம். ஏன்னா அது ரெண்டு ஈக்குவல் தான். இப்போ 2 square என்னது 4, 2 square வந்து 4, 3 square என்னது 9, 3 square வந்து 9. ஸோ ஆன்சர் என்னது 4/9. இது எடுத்து நீங்க எழுதிக்கலாம், தண்ணி அடிப்போம், x into y power -2 is equal to 4/9. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணதுக்காகவே 4/9ங்கிறத வந்து இந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து இதே நீங்க இதெல்லாம் எக்ஸ் ஒய்க்கு இதை எடுத்து போட்டிருந்தீங்கன்னா ஏதாவது சம் வந்து அப்படியே போயிருக்கும். ஆனா நான் என்ன பண்ணேன், எக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த சம் இன்னொரு கிளாஸ் பார்ப்போம். எக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒய்னு ஒன்று கொடுத்துட்டு x ஸ்கொயர் இன்டூ ஒய் பவர் -2 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டு மேலே ஃபேக்டரைஸ் பண்ணோம், கீழே ஃபேக்டரைஸ் பண்ணோம். இந்த மெத்தட் வச்சு ஆனால் நீங்கள் குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட் வச்சு தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ மேலே a-1 வச்சு கீழே a-1 வச்சு ரெண்டு கேன்சல் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா x is equal to a plus 4/3 into a plus 1 கிடைச்சது. அப்புறம் y க்கு வந்துக்கிட்டோம், y is equal to a square plus 2a minus 8 by 2a square minus 2a by 4. மேலே ஃபேக்டரைஸ் பண்ணோம், கீழே ஃபேக்டரைஸ் பண்ணோம். நம்ம பண்ணும்போது இந்த 2 மட்டும் பாக்கி இருந்துச்சு, அதில் அப்படியே போட்டுக்கிட்டோம். இந்த இடத்துல a-2 கேன்சல் ஆச்சு. அப்புறம் y is equal to a plus 4/2a minus 1 கிடைச்சது. அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். x square into y power -2 இந்த 2 மொத்தமா ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு x1 into x power 1 into y power -1 போட்டுக்கணும். ஏன்னா இங்க -2 இருக்கு, இங்க +2 இருக்கு, ரெண்டு வேற வேற. இப்போ x1 இது எப்படி எழுதிட்டோம்னா ரெசிப்ரோக்கல் தானே, மைனஸ் பவர்னா ரெசிப்ரோக்கல். y by 1 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன 1/y. அப்போ x power y power -1 க்கு பதிலா 1/y போட்டுக்கணும், ஏன்னா ரெசிப்ரோக்கல்ல. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். இப்போ ஈஸியா இருக்கும். x வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம், மாற்றமே இல்லை. இங்க என்ன பண்ணியாச்சு, x வந்து அப்படியே எழுதியாச்சு. அடுத்து y-ங்கிற போது 1/y எழுதணும். y யோட ரெசிப்ரோக்கல் தான் எழுதணும். ரெசிப்ரோக்கல்னா என்ன ஆகும், கீழே இருந்து மேலே போயிடும், மேலே இருந்து கீழே வந்துடும். அப்ப 2a plus 1 மேலே போயிடும், a plus 4 கீழே வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இந்த a plus 4 இந்த a plus 4 கேன்சல் ஆயிடும், இந்த a plus 1 இந்த a plus 1 கேன்சல் ஆயிடும். மேலே 2 இருக்கும், கீழே 3 இருக்கும். அப்ப 2/3 நமக்கு என்ன கிடைச்சது, 2/3 தான் கிடைச்சது. இப்போ அதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது மொத்தமா கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. 2/3 கண்டுபிடிச்சா என்ன வருது, இதை போட்டு ஸ்கொயர் பண்ணும்போது 2 square by 3 ஸ்கொயர் வருது, is equal to 4/9. அப்போ நம்ம லெட்டரா கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு லெட்டர் கூட வரல ஆன்சர்ல. 4/9 தான் 35th சம்மோட ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம்.